Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. Super Saravana Stores. லோ பிச்னா இதெல்லாம் லோ பிச், ஹை பிச்னா இது வந்து ஹை பிச் இல்லையா? ஸோ நம்ம பேசுகிற சத்தங்களில் ஹை பிச்சும் இருக்குது, லோ பிச்சும் இருக்குது, மிட் பிச் எல்லாமே இருக்குது. ஓகே, அவருக்கு பேசுகிறது புரியாது. ஏன்னா ஒரு சில வார்த்தைகளில் ஒரு சில சத்தங்கள் ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்கும், ஒரு வார்த்தையிலேயே ஒரு சவுண்ட் ஹை ஃப்ரீக்வன்சியாக இருக்கும், ஒரு சவுண்ட் லோ ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். இப்போ சன் அப்படின்னு எடுத்திங்கன்னா அன் அப்படிங்கிறது லோ ஃப்ரீக்வன்சி, அப்படிங்கிறது ஹை ஃப்ரீக்வன்சி. நீங்கள் சன்னா அவருக்கு அதில் அன்னுன்னு விடும். அன்னுக்கு என்ன அர்த்தம்? ஒன்றுமே கிடையாது. என்ன அப்படின்னு திரும்பி கேட்பாங்க. ஸோ முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எனக்கு பேசுகிறது புரியலை, டவுட்டாக இருக்குது எனக்கு அப்படின்னா முதல்ல ஆடியாலஜிஸ்ட்டை பார்த்து அவங்களுக்கு காது டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு காது கேட்குது கேட்கலன்னு தெரியும். காதுக்கு உள்ளே வைக்கிறது வந்து வெளியில் பெருசாக தெரியாது, ஆனால் பார்த்தா தெரியும். எனக்கு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து தப்பான ஹியரிங்கேடை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன ஹியரிங்கேடாக இருக்கும், அதுதான் தெரியாது வெளியில். ஆனால் அவங்களுக்கு அந்த ஹியரிங்கேட் போட்டால் பலன் ரொம்ப கம்மியாக தான் அந்த லெவலுக்கு அது சூட் ஆகாது. போட்டோமா கேட்கலைங்க, இப்போ கேட்குது கேட்க வேண்டிய அளவுக்கு கேட்குதா? ஓ, அதுவும் இருக்குது. அது பார்க்கணும்ல, கண்டிப்பாக காசு கொடுத்து தானே போடுறாங்க, அதை செக் பண்ணணும். அதை செக் பண்ணி பண்ணணும்னா அதுக்கு ஒரு தனி ஒரு செட்டப் வேணும். அந்த இடத்துல சும்மா போனேன் எனக்கு வந்து காது மிஷின் போட்டு விட்டாங்க, டீச்சர் பேசுவாங்க, பக்கத்தில் ஒரு பையன் பேசுவான், வெளியில் ஒரு பஸ்ஸு ஓடும், ஒரு கோயில் திருவிழாவுக்கு பாட்டு போடுவாங்க, ஃபேன் ஓடும், பக்கத்து கிளாஸ் ரூமில் ரொம்ப கத்துவானுங்க. இது எல்லாத்தையும் மீறி அவன் வாத்தியார் சொல்கிறத கவனிக்கணும் இல்லையா? ஸோ இதுவே ஒரு ஸ்கில், இது ஒரு ப்ராசஸிங். இந்த ஏஎல் ரெண்டுமே காமன். அப்போ வித்தியாசம் வந்து இந்த பி கூட கிடையாது, பி கூட ஈ வரும் அப்படிங்கிற ஒரு சவுண்டும் அப்படிங்கிற சவுண்டும். நீங்கள் இப்படின்னு சொல்லும்போது உங்கள் குரல் வலை அசையாது, வாய்ஸ் வராது. இப்படின்னு சொல்லும்போது வாய்ஸ் வரும். இந்த வாய்ஸ் ஆன்செட் ஆகிறது ஒரு 40 மில்லி செகண்ட்ஸ் தான். உங்களோட ஆடிட்ரி ப்ராசஸிங், உங்கள் காது ப்ராசஸ், சத்தங்களை ப்ராசஸ் பண்ணக்கூடிய திறன் வந்து இந்த 40 மில்லி செகண்டை ப்ராசஸ் பண்ண முடியாத லெவலில் இருந்ததுன்னா பாலுக்கும் ஒரு வித்தியாசமே தெரியாது. பெரும்பாலும் மார்க் கம்மியாக வாங்குற குழந்தைங்களுக்கு இந்த ப்ராசஸிங் டிசார்டர் இருக்க வாய்ப்பு அதிகம். இவங்களை என்ன பண்ணுவோம், மக்குன்னு சொல்லுவோம். இவனை மக்குன்னு சொல்லி அவன் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகிடுவான். புரியல. ஏன்னா அவனுக்கு அவ்வளோதான் அறிவு இருக்குது சொல்கிறதுக்கு, அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு அவனுக்கு விவரம் இல்லை. அவன் போட்டு இவன் பொய் சொல்கிறான், காதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டான், நார்மலாக இருக்குது, பொய் சொல்கிறான், அவன் அடித்து உதச்சி அவன் ஒரு டிப்ரெஷனில் போய் அவன் சூசைட் பண்ணுற லெவலுக்கு போய் அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் என்ன இப்படி பண்ணுறான்னு பார்த்து அப்புறம் ஒரு மனநல மருத்துவரை பார்த்து அவங்க தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் ஆடிட் நியூரை பற்றின்னு இருக்கு. ஓகே, ஸோ அவங்க அப்பா ரொம்ப வருத்தப்பட்டார், நான் வந்து இது தெரியாமல் இவனை போய் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேனேன்னு சொல்லிட்டு. ஃபைன் டைம் லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட லைஃப்பில் மற்றவங்ககிட்ட பேசி பழகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பேச்சு அண்ட் நமக்கு கேட்குற ஒரு திறன் அப்படின்றது தான். ஸோ இதில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, இதில் குறைபாடுகள் பற்றின ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்ற நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மர்ஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பீச் அண்ட் இயரிங் அப்படின்ற சென்டருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நம்ம ப்ரொஃபஸர் ரஞ்சித் ராஜேஸ்வரன் அவர்கிட்ட பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நான் வளர்ந்துட்டேன், எனக்கு ஒரு டவுட் இருக்குது, நமக்கு வந்து காது கேட்குற திறனை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கா அப்படின்னா நம்மளே எப்படி டெஸ்ட் பண்ணிக்கிறது வீட்டில் இருக்கிற இடங்கள்ல? ரொம்ப வெரி குட் கொஸ்டின் இது. அதாவது எனக்கு ஒரு டவுட் இருக்குது, காது கேட்குதா இல்லையா. நான் டவுட் எதனால வரும்? ஒன்று மற்றவங்க பேசுறது கேட்கல, இல்லை மற்றவங்க பேசுறது புரியல, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே, சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு கேட்குதுங்கன்றுவாங்க. கேட்குதான்றது முக்கியம் இல்லை, புரியுதான்றது முக்கியம். அதுவுமே டிஃபரன்ஸ். ஆமாம், இப்போ வந்து ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா பிச்சு, லோ பிச்சு, ஹை பிச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, லோ பிச்சுனா இதெல்லாம் லோ பிச், ஹை பிச்சுனா
இது வந்து ஹை பிச் இல்லையா? ஸோ நம்ம பேசுகிற சத்தங்களில் ஹை பிச்சும் இருக்குது, லோ பிச்சும் இருக்குது, மிட் பிச் எல்லாமே இருக்குது. ஓகே, ஒருத்தருக்கு ஹை பிச்சில் மட்டும் காது கேளாமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லோ பிச் நல்லா இருக்குது, அது லோ ஃப்ரீக்வன்சி நல்லா இருக்குது, ஹை ஃப்ரீக்வன்சியில் மட்டும் காது கேளாமை வந்திருக்குன்னா அவருக்கு பேசுறது புரியாது. ஏன்னா ஒரு சில வார்த்தைகளில் ஒரு சில சத்தங்கள் ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்கும், ஒரு வார்த்தையிலேயே ஒரு சவுண்ட் ஹை ஃப்ரீக்வன்சியாக இருக்கும், ஒரு சவுண்டு லோ ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். இப்போ சன் அப்படின்னு எடுத்திங்கன்னா அன் அப்படிங்கிறது லோ ஃப்ரீக்வன்சி, அப்படிங்கிறது ஹை ஃப்ரீக்வன்சி. நீங்கள் சன்னா ஒரு காதில் அன்னுன்னு விடும். அன்னுக்கு என்ன அர்த்தம்? ஒன்றுமே கிடையாது. என்ன அப்படின்னு திரும்பி கேட்பாங்க. புரியுது உங்களுக்கு? ஸோ காது கேட்கறதுன்றது வேற, கேட்கறத புரிஞ்சுக்கிறதுன்றது வேற. உங்களுக்கு ஒருத்தர் பேசுறது உங்களுக்கு புரியல, 2 வாட்டி ரிப்பீட்டேஷன் கேட்குறீங்கனாலே சிக்னல் நீங்கள் முதல்ல காதை டெஸ்ட் பண்ணணுங்கிறது. ஓகே, ஸோ எங்கே போய் டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, காது கேளாமைய, அதாவது காதனுடைய சென்சிட்டிவிட்டி எந்த அளவுக்கு காது கேட்குது அப்படின்னு கண்டுபிடிக்க அளவை மெஷர் பண்ணுறது பேர் ஆடியோகிராம். அந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியில் எந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்குது அப்படிங்கிறது பண்ண முடியும். ஐ டெஸ்ட் பண்ணுற மாதிரி. ஆமாம், எத்தனை பர்சன்டேஜ் கேட்குதுன்னு. அதை பண்ணுற ஸ்பெஷலிஸ்ட் பேர் ஆடியாலஜிஸ்ட். இந்த ஆடியாலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க 4 வருஷம் கோர்ஸ் படிக்கிறாங்க. லைக் ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பியில் 4 வருஷம் இருக்கிற மாதிரி ஆடியாலஜிஸ்ட்டும் 4 வருஷம். பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி, பிஏஎஸ்எல்பின்னு படித்தவங்க. அவங்களுக்கு ஒரு கவுன்சில் இருக்குது, மெடிக்கல் கவுன்சில் மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு இருக்குது. அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அவங்க கிட்ட போய் காது டெஸ்ட் பண்ணணும். சும்மா போய் காது டெஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, அவங்க காது டெஸ்ட் பண்ணி அவங்க வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு காது கேளாமை, நம்ம காது கேட்குற தன்மை எந்த அளவுக்கு இருக்குது, காது கேளாமை இருந்தால் எந்த அளவுக்கு காது கேளாமை இருக்குதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எனக்கு பேசுகிறது புரியலை, டவுட்டாக இருக்குது எனக்கு அப்படின்னா முதல்ல ஆடியாலஜிஸ்ட்டை பார்த்து அவங்களுக்கு காது டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு காது கேட்குது கேட்கலன்னு தெரியும். இல்லை பக்கத்தில் இருக்க ஆடியாலஜிஸ்ட் எங்கேயும் கிடைக்கல, உங்களுக்கு எங்கே இருக்காங்கன்னு தெரியலன்னா பக்கத்தில் இருக்க இஎன்டி டாக்டரை போய் பாருங்கள். இஎன்டி டாக்டரை பார்த்தீங்கன்னா அவர் பார்த்து காதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஆடியாலஜிஸ்ட்டை அனுப்புவார். அவருக்கு தெரியும் ஆடியாலஜிஸ்ட் எங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ஆடியாலஜிஸ்ட்டை அனுப்புவார் காது டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஒருவேளை காதில் அழுக்கு இருக்கலாம், அந்த அழுக்கு இருக்கிறதுனாலே கேட்குறது சரியாக இருக்கலாம். அந்த அழுக்கு இருந்ததுன்னா அந்த அழுக்கை எடுத்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவார். அழுக்கு இல்லைன்னா அவர் ஆடியாலஜிஸ்ட் அனுப்பிச்சு டெஸ்ட் பண்ணுவார். ஓகே ஓகே டாக்டர், இது புதுசாக இருந்துச்சு. ஆமாம், இஎன்டி டாக்டர், ஆடியாலஜிஸ்ட், இவங்க 2 பேர் தான் வந்து நீங்கள் அணுக வேண்டிய நிபுணர்கள். ஓகே ஓகே டாக்டர். முக்கியமாக நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம பேசுறது கேட்கலன்னா அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம்னுவாங்க. ஆனால் புரியலனாலும் செக் பண்ணணும் அப்படின்றது. ஏன் புரியல? இது நிறைய கேட்காதனால தான் புரியல. கண்டிப்பாக இது நிறைய பேர் வந்து தெரியுமா இல்லை அதை நோட் பண்ணுவாங்களான்றது இது கண்டிப்பாக இது மூலமாக புதுசாக தெரிய வரும். இந்த எவ்வளோ நிறைய பேர் வந்து என்னென்னா அந்த காது கேட்கறதுக்கு அந்த மிஷின் போடுறது தான் ரொம்ப வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதை எப்படி நம்ம வந்து போடுறது, ரொம்ப வந்து அதை போட்டுட்டு வெளியிலாம் போடுவோம், இப்போ ஆஃபீஸ்லாம் போகணுன்னா வந்து எப்படி எல்லோரும் முன்னாடி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு அப்படின்றத சொல்ல முடியுமா? எவ்வளோ ஈஸியாக வந்து அவங்க இல்லை, இப்போ வந்து ஒருத்தர் காது கேட்கலன்னா ஒரு 65-70% வரைக்கும் காது கேளாமல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து காது கருவி போடலாம், ஹியரிங் எய்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஹியரிங் எய்டில் நிறைய டைப் இருக்குது, நிறைய ஸ்டைலுன்னு சொல்லலாம். காதுக்கு பின்னாடி போடுற மாதிரி இருக்கும், காதுக்கு உள்ளே வைக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, காதுக்கு உள்ளே வைக்கிறது வந்து வெளியில் பெருசாக தெரியாது, ஆனால் பார்த்தா தெரியும். ஓகே, ஆனால் அந்த காதுக்குள்ளே வைக்கிற கருவிக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அதோடைய இவ்வளோ தான் குவாலிட்டி கொடுக்கும். இந்த லெவலுக்கு காது கேளாமல் இருந்தால் தான் அது சப்போர்ட் பண்ணும். ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா சப்போர்ட் பண்ணாது. உங்களுடைய ஆடியோகிராம்ஸ் அந்த கிராஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிராஃபில் ஒரு சில பேட்டர்னில் மட்டும்தான் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம காது கருவி நமக்கு காது கேட்கலன்னு மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்கு போடுறோமா, இல்லை நமக்கு எல்லா சத்தங்களும் நல்லா கேட்டு புரிஞ்சுக்கணுங்கிறது போடுறோமா? முதல்ல எந்த டிசிஷன் எடுக்கணும் போடுறவங்க. கண்டிப்பாக. ஓகே, எனக்கு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து தப்பான ஹியரிங் எடை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன ஹியரிங் எடாக இருக்கும், அதுதான் தெரியாது வெளியில். ஆனால் அவங்களுக்கு அந்த ஹியரிங் எட் போட்டால் பலன் ரொம்ப கம்மியாக தான் அந்த லெவலுக்கு அது சூட் ஆகாது. ஓகே, ஒரு சிலருக்கு சூட் ஆகும். இப்போ வந்து ஒரு மாடரேட் லாஸ் இருக்குது, ஃப்ளாட்டாக லாஸ் இருக்குன்னா அவங்களுக்கு டெஃபினட்டாக சூட் ஆகும். அது ஒரு பேட்டர்ன் பொறுத்து இருக்குது, அவங்களுடைய ஆடியோகிராமு அவங்க ஹியரிங் லாஸ் டைப் பேட்டர்னை பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து பார்த்து சொல்கிறவங்க ஆடியாலஜிஸ்ட்டு. ஓகே, ரெண்டாவது வந்து காது மிஷின் போட்டால் சத்தங்கள் கேட்கும், அது முக்கியம் இல்லை. காது மிஷின் போடுறதுக்கு முன்னாடி
உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குது, எந்த அளவுக்கு பேச்சு புரியுது. காது மிஷின் போட்டதுக்கப்புறமா அந்த டெஸ்ட்டை பண்ணணும். மிஷின் போட்டதுக்கப்புறம் எந்த அளவுக்கு கேட்குது, எந்த அளவுக்கு புரியுது, இதில் டிஃப்ரென்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கணும் இல்லையா. எனக்கு வந்து 100 வார்த்தைகளில் நார்மலாக காது கேட்குறவங்களுக்கு 100 வார்த்தைகளில் 99 வார்த்தைகள் புரியுதுன்னு வச்சுக்கோமே. ஓகே, காது கேட்கல ஒருத்தருக்கு 50% லாஸ் இருக்குது, அவருக்கு 100 வார்த்தைகளில் 50 வார்த்தைகள் புரியுது. இப்போ காது மிஷின் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ புரியணும், அவருக்கு 95% அது புரியணும். காது மிஷின் போட்டதுக்கப்புறமும் எனக்கு 50% 60% தான் புரியுது, 65% தான் புரியுது அப்படின்னா மிஷின் போடாமல் இருந்ததுக்கும் போட்டதுக்கும் பெனிஃபிட் இருக்குது. ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அளவுக்கு இருக்கா, அதுதான் முக்கியமான விஷயம். பெரும்பாலும் மக்கள் காது மிஷினை போட்டு இந்த டெஸ்ட்டை பண்ணுறது கிடையாது. போட்டோமா கேட்கலைங்க, இப்போ கேட்குது, கேட்க வேண்டிய அளவுக்கு கேட்குதா, அதுவும் இருக்கு, அது பார்க்கணும்ல. கண்டிப்பா காசு கொடுத்து தானே போடுறாங்க, அதை செக் பண்ணணும். அதை செக் பண்ணி பண்ணணும்னா அதுக்கு ஒரு தனி ஒரு செட்டப் வேணும் அந்த இடத்துல. சும்மா போனேன், எனக்கு வந்து காது மிஷின் போட்டு விட்டாங்க, நான் வந்து காது மிஷின் வந்து கூகுளில் சர்ச் பண்ணேன், யாரோ ஃபோன் பண்ணாங்க, வீட்டில் வந்து மிஷினை மாட்டிட்டு, அதெல்லாம் தப்பு. வீட்டில் வந்து எப்படி சயின்டிஃபிக்காக மிஷினை ஃபிட் பண்ண முடியும், கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கி வந்துங்க காது கேட்கல அப்படின்னா பொதுவாக ஒரு ஹியரிங் எய்ட் ஃபிட் பண்ணுவாங்க, அது ஒரு விஷயம். இன்னைக்கு ஃபோக்கஸே கஸ்டமைஸ்டு ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தா தான் உங்களுக்கு பெனிஃபிட் அதிகம் இல்லையா. ஸோ ஒரே சைஸ் செருப்பு எல்லாருக்கும் ஃபிட் ஆகுமா, ஷூ எல்லாருக்கும் ஃபிட் ஆகுமா, ஆகாது இல்லையா. இல்லை ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணால் போதுமா, இல்லை என் காலுக்கு ஏற்ற மாதிரி நான் கம்ஃபர்டபுளாக நடக்கிறதுக்கு பண்ண முடியுமானா முடியும். அதுக்கு அந்த பேஷண்ட் நேரத்தை செலவழிக்க தயாராக இருக்கணும். அந்த பர்டிகுலர் சென்டர்களில் போய் டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். நான் வீட்டிலே வந்து எல்லாம் பண்ணேன், வீட்டிலே வந்து எல்லாம் கிடைக்காது. கண்டிப்பாக அதுவும் இந்த விஷயத்துலன்னு பார்க்கும்போது நம்ம எங்கே கரெக்டாக கிடைக்குமோ அங்கே போயிட்டு அது முக்கியம். காது டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதாவது காது மிஷின் போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய நிலைமை என்னவாக இருந்தது, காது கேளாமையுடைய ஹியரிங்கோடைய லெவல் என்னவாக இருந்தது, ஸ்பீச்சை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான லெவல் என்னவாக இருந்தது, அதுவும் அமைதியான சூழ்நிலைகளில் பேச்சை புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி இருந்தது, சத்தம் இருந்தால் பேச்சை புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி இருந்தது, காது மிஷின் போட்டதுக்கப்புறம் இந்த 3 கண்டிஷனில் எப்படி இருக்குது எல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு அரை நாள் 3/4 நாள் ஆகும். அந்த நேரத்தை அவங்க செலவழிக்கணும். இன்னைக்கு வந்து மக்களுக்கு அந்த நேரம் கிடையாது, அவசரம் எல்லாமே. அப்போ ஏதோ ஏனோ தானோ தான் நடக்கும். ஓகே, ஸோ உடல் ரீதியாக ஏதாச்சும் வந்து இருக்குது, இப்போ வந்து ஃபீவராக இருக்குது, இல்லைனா வந்து ஏதாச்சும் எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஸ்கேன் அந்த மாதிரினா செலவழிக்கிறாங்க. இந்த காதுன்னு வரும்போது அதை வந்து ரொம்பவே வந்து அசால்ட்டாக எடுத்துக்கிறாங்க. யாரும் வந்து இந்த காதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறது இல்லை. காது கேட்கலன்னு என்ன நடக்கும், அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி போயிடும், சர்வைவல் இல்லை, அவங்களுடைய திறன் குறையும். வேலையில் கவனம் செலுத்த முடியாது, திறன் குறையும். இப்போ ஒரு ஸ்கூலில் படிக்கிற பையன் வாத்தியார் சொல்லி கொடுக்கறது புரியலன்னா என்ன பண்ணுவார், ஸ்டடீஸ் அவ்வளோதான், ஸ்டடீஸ்ல அதுவா. ஆமாம், சொல்லி கொடுக்கறது புரிஞ்சாதான் பலன். கண்டிப்பாக சொல்லி கொடுக்கறது புரியலன்னா பலன் கிடையாது. புரியலன்னா ஏன் புரியல, காது கேட்கல, சரியா கேட்கல. அவர் சொல்றது பாதி கேட்குது, பாதி புரியல, யாரும் கவனம் இருக்காது. நான் பேசுறதையோ நீங்க பேசுறதோ எனக்கு புரிஞ்சாதான் நான் கவனிப்பேன். நீங்க பேசுறதும் நான் பேசுறதும் மக்களுக்கு புரியலன்னா கவனிக்கவே மாட்டாங்க. புரியுது உங்களுக்கு? அந்த கவனம் வரணும்னா புரிதல் வேணும், புரிதல் வேணும்னா காது கண்டிப்பாக கேட்கும். ஓகே சார், ஸோ நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு காது கேளாமை அப்படின்றது வருதுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிலாம் பேசியிருந்தோம். ஸோ அதுலேயும் அவங்க ஸ்டடீஸும் ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகுமா, இல்லை அதை எப்படி பார்க்கறதுன்னு இருக்கல. இப்போது நிறைய பிள்ளைங்க வந்து சரியாக படிக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கும் சரி ஓகே அவங்களுக்கு படிப்பு வரல அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஆனால் இதுக்கும் அதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நிறைய சம்மந்தம் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இதை ஃபஸ்ட்டு கேட்ட ஆங்கர் நீங்கள் ஒருத்தர் தான். ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா சென்ட்ரல் ஆடிட்டரி ப்ராசஸிங் டிஸார்டர்னு ஒன்று இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, காது வந்து சத்தங்களை கரண்ட்டாக மாற்றக்கூடிய ஒரு கருவி. எளிமையாக சொல்லி மற்றவங்க புரிஞ்சுக்கிறத ஒரு எளிமையாக சொல்கிறேன். ஓகே, அந்த சத்தங்களை வந்து எப்படி நரம்பும் மூளைக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி அந்த சத்தங்கள் ப்ராசஸ் ஆகுதுன்றது முக்கியமான விஷயம். இந்த ப்ராசஸிங் டிஸார்டர் அப்படிங்கிறது, காதுங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயங்க. ஹியரிங் அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸான விஷயம். ஓகே, எப்படி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு நேருக்கு நேராக பேசிகிட்டு இருக்கீங்க.
நானும் நீங்களும் தான் பேசுகிறோம். இப்போ இதே வந்து ஒரு மீட்டிங் உட்காந்துருக்கோம், ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்குது, அதில் 10 பேர் இருக்காங்க, 10 டைரக்ஷன்லேருந்து கேள்வி வருது. இப்போ யார் கேள்வி கேட்குறாங்கன்னு கரெக்டாக அவங்கள பார்த்து பேசணும். சைடில் இன்னொருத்தர் கேட்பார், அதையும் புரிஞ்சுக்கணும். பக்கத்தில் ஒரு ஃபேன் ஓடும், ஒரு நாய்ஸ் இருக்கும், இதை கவனிக்காமல் அவர் பேசுகிறத மட்டும் நான் கவனிக்கணும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. ஆனால் அது ஒரு ப்ராசஸ். ஓகே, செலக்டிவ் ஹியரிங், செலக்டிவ் லிசனிங். ஒரு கிளாஸ் ரூமில் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா எக்ஸாக்ட்லி கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கிற ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். டீச்சர் பேசுவாங்க, பக்கத்தில் ஒரு பையன் பேசுவான், வெளியில் ஒரு பஸ் ஓடும், ஒரு கோயில் திருவிழாக்கு பாட்டு போடுவாங்க, ஃபேன் ஓடும், பக்கத்து கிளாஸ் ரூமில் ரொம்ப கத்துவானுங்க. இது எல்லாத்தையும் மீறி அவன் வாத்தியார் சொல்கிறத கவனிக்கணும் இல்லையா? ஸோ இதுவே ஒரு ஸ்கில், இது ஒரு ப்ராசஸிங். எப்படி வந்து நம்ம காது சத்தங்களை ப்ராசஸ் பண்ணி நம்ம எதை கவனிக்கணுமோ அதை மட்டும் பெருசு பண்ணி கவனிக்கக்கூடாத சத்தங்களை குறைச்சி கொடுக்குதுன்றது பெரிய விஷயம். ஓகே, இந்த ப்ராசஸிங் சரியாக நடக்கலைன்னா இவங்களுக்கு பேசுறது புரியாது, கவனிக்க முடியாது. ஓகே, சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ வந்து பால் அப்படிங்கிறது நம்ம குடிக்கிறது, பால் அப்படிங்கிறது நம்ம விளையாடுறது இல்லையா? இந்த பாலுக்கும் பாலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ரெண்டும் எந்த வகையிலுமே ஒத்து போகாது அர்த்தத்தில் இல்லையா? நான் பால் குடித்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மில்க் குடித்தேன், பால் குடித்தேன். நான் பால் குடித்தேன்னு அர்த்தம் இருக்கு அதுக்கு. எப்படி ஒருத்தன் பால் குடிக்க முடியும்? ஓகே, இப்போ இந்த சவுண்டு பாலும் பாலும் எடுத்தீங்கன்னா என்ன வித்தியாசம்? சவுண்டில் என்ன வித்தியாசம்? PAL BAL. இந்த ஏஎல் ஏஎல் ரெண்டுமே காமன். அப்போ வித்தியாசம் வந்து இந்த பி கூட கிடையாது, பி கூட ஈ வரும் அப்படிங்கிற ஒரு சவுண்டும் அப்படிங்கிற சவுண்டும். நீங்கள் இப்படின்னு சொல்லும்போது உங்கள் குரல் வலை அசையாது, வாய்ஸ் வராது. உப்புன்னு சொல்லும்போது வாய்ஸ் வரும். இந்த வாய்ஸ் ஆன்செட் ஆகிறது ஒரு 40 மில்லி செகண்ட்ஸ் தான். உங்களோட ஆடிட்ரி ப்ராசஸிங், உங்கள் காது ப்ராசஸ், சத்தங்களை ப்ராசஸ் பண்ணக்கூடிய திறன் வந்து இந்த 40 மில்லி செகண்டை ப்ராசஸ் பண்ண முடியாத லெவலில் இருந்ததுன்னா பாலுக்கும் பாலுக்கும் ஒரு வித்தியாசமே தெரியாது. அப்போ என்ன ஆகும்? எல்லாம் வேற வேற அர்த்தமாக வரும். இவருக்கு வந்து புரியாது என்ன சொல்கிறாங்கன்னு. அதனால கவனம் இருக்காது, பாடத்தில் கவனிக்க மாட்டாங்க. இது ப்ராசஸிங் டிஸார்டர். இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். இது நிறைய பேருக்கு இருக்கா? நிறையா பேருக்கு இருக்கு. பெரும்பாலும் மார்க் கம்மியாக வாங்குற குழந்தைங்களுக்கு இந்த ப்ராசஸிங் டிஸார்டர் இருக்க வாய்ப்பு அதிகம். இவங்களை என்ன பண்ணுவோம்? மக்குன்னு சொல்லுவோம். இவனை மக்குன்னு சொல்லி அவன் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகிடுவான். சரி, இப்போ வந்து இந்த ப்ராசஸிங் டிஸார்டரை கண்டுபிடிக்க முடியுமா? டெஃபினட்டாக முடியும். சரி பண்ண முடியுமா? டெஃபினட்டாக முடியும். இதுக்கு மருந்து, ஆப்ரேஷன், மிஷின்லாம் எதுவுமே தேவையில்லை. ஒரு ட்ரைனிங்லேயே சரி பண்ணலாம் அவரை. இப்போ அது நிறைய பேர் எந்த ஒரு விஷயம் மேடம் நிறையா குழந்தைங்களுக்கு இருக்குது. பெரும்பாலும் மார்க்கு கம்மியாக வாங்குற குழந்தைங்களுக்கு நம்ம ஆடிட்டரி ப்ராசஸிங் இருக்கான்னு செக் பண்ணணும். இதுக்கும் இந்த டிஸ்லெக்சியான்னு ஒன்று இருக்குது, டிஃபிகல்ட்டி இன் லேர்னிங்னு சொல்லுவாங்க. அதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, தின் டிஃபரன்ஸ் தான். ஓகே, ஆனால் ஆடிட்டரி ப்ராசஸிங் இருக்கான்னு கண்டுபிடிச்சோம்னா, இவங்களை சரி பண்ணிட்டோம்னா 25 மார்க் வாங்குற பையன் இந்த ட்ரைனிங் முடிச்சு ஒரு சில மாதங்கள்லேயே 60 மார்க் வாங்கிடுவாங்க. அவர் எந்த டியூஷனுக்குலாம் போக தேவையில்லை. ஓகே, நிறைய பேர் டியூஷன்லாம் அனுப்புவாங்க. சரியா படிக்கல, டியூஷன் போய் என்ன பண்ண போறான்? புரியல, இது தெரியல, மக்களுக்கு தெரியல, நிறைய பேருக்கு தெரியல. ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு இதில் உள்ள அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். நாங்கள் ஒரு சில ஸ்கூலுக்குலாம் அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம், பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்னைக்கு உங்கள் குழந்தை மார்க் கம்மியாக வாங்குறாங்களோ அவங்களுக்கு ப்ராசஸிங் டிஸார்டர் இருக்கான்னு ஒரு ஸ்க்ரீன் பண்ணி செக் பண்ணிக்கிறதுல தப்பே கிடையாது. அந்த ப்ராசஸிங் டிஸார்டர் இருக்கான்றது ஒரு செக்லிஸ்ட் இருக்குது. அந்த செக்லிஸ்ட் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு வந்து 5 நிமிஷம் கூட ஆகாது. அதை வந்து அவங்க டீச்சரே பண்ணலாம். அந்த அதில் எத்தனை டிக்கு வருதுன்றதை பொறுத்து இவருக்கு ப்ராசஸிங் டிஸார்டருக்கு இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு ஸ்க்ரீன் பண்ண முடியும். அப்படி ஒருவேளை இவருக்கு அந்த ரிஸ்கில் இருந்தாருன்னா அப்புறம் மீதி டெஸ்ட்டுக்கெல்லாம் செய்யலாம். கண்டிப்பாக. ஸோ இப்போ ஸ்கூல்ஸில் வந்து நிறைய செக்கப் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ வந்து ஹை செக்கப்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக வந்து பண்ணுவாங்க. சில பேர் வந்து செஞ்சுட்டு போவாங்க. ஸ்கூல்ஸே அதை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. இந்த ஹியரிங்க்குன்னு ஸ்கூல்ஸில் இப்போது ஏதாச்சும் வந்து பண்ணுறாங்களா, இருக்குதா நம்ம ஊரில் அப்படின்றது இருக்குல்ல? இல்லை. நீங்கள் வந்து ஒரு 100 ஸ்கூல் நீங்கள் 1000 ஸ்கூல் எடுத்தீங்கன்னா 2 ஸ்கூலில் பண்ணுவாங்க. ஓகே, 1000 ஸ்கூல்லே 2 தான், அவ்வளோதான் பண்ணுவாங்க.
இது ரொம்ப அதுலேயும் வந்து காது கேட்குதான் பண்ணுவாங்க, கேட்கறது புரியுதான்றது யாரும் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ அது மட்டும் ஜென்ரலாக எல்லாருக்கும் வந்து காது கேட்கிற திறன் கரெக்டாக இருக்கான்றது மட்டும் தான் பார்க்கும்போது இது ரொம்பவே நுண்ணிப்பாக பார்த்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை தனியாக பிரித்து அப்படின்னு ரொம்ப பண்ண வேண்டியது. ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம ஊரில் வந்து இருக்கும். எத்தனையோ குழந்தைங்கள்மா ஃபெயில் ஆகிட்டு இருக்கிற பசங்க ஆர்ட்ரி ப்ராசஸிங் டிஸார்டர் அவங்களுக்கு ஒரு வேலை இருந்து அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தா அந்த குழந்தைங்க எல்லாம் வித்தின் ஃபியூ மந்த்ஸில் வெறும் 10 மார்க் வாங்கின 15 மார்க் வாங்கின 100 மார்க்கில் 10-15 மார்க் வாங்கின பசங்க எல்லாம் ஈஸியாக 60%, 75-70% வாங்குறாங்க. இது ரொம்ப புதுசாக இருக்குது. இது கண்டிப்பாக நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு கண்டிப்பாக பண்ண வேண்டிய நிறைய பேருக்கு தெரியாது. இன்னும் ஸ்கூல்ஸ்க்கே தெரியுமான்றது தெரியல ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு. கண்டிப்பாக இதை பார்க்குற ஒன்றும் இல்லை, நீங்கள் அவங்கள போய் கூகுளில் போய் சென்ட்ரல் ஆர்டரி ப்ராசஸிங் டிஸார்டர்னு போட சொல்லுங்கள், அதை பற்றி வரும் விவரங்கள். ஓகே. ஸோ அதை கண்டிப்பாக நம்ம வந்து இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது, ஆடிட்டரி நியூரோபதி ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர். அது இப்போ ரொம்ப காமனாக வந்துகிட்டு இருக்கு. இருக்கிறதுலே கொடுமையான காது எல்லாமே அதுதான். அவங்களுக்கு காது கேட்கும், பேச்சு புரியாது, புரியவே புரியாது. ஆமாம், கேட்கும் ஆனால் பேசுறது புரியாது அப்படின்றது. ஓகே. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பையன், அந்த பையனுக்கு வந்து இது உண்மை, பிகாஸ் நான் பேரெல்லாம் கோட் பண்ண முடியாது. அந்த பையனுக்கு இந்த பிரச்சனை, ஆனால் இதுதான் பிரச்சனைன்னு யாருக்குமே தெரியல. பையன் படிக்க மாட்டேங்கிறான், டியூஷன் வச்சாங்க, இது வச்சாங்க, அது வச்சாங்க, படிக்க மாட்டேங்கிறான். அந்த பையன் சொல்கிறான், எனக்கு வந்து புரியல. ஏன்னா அவனுக்கு அவ்வளோதான் அறிவு இருக்குது சொல்கிறதுக்கு, அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு அவனுக்கு விவரம் இல்லை. அவன் போட்டு இவன் பொய் சொல்கிறான், காதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டான், நார்மலாக இருக்குது, பொய் சொல்கிறான். அவனை அடித்து உதச்சி அவன் ஒரு டிப்ரெஷனில் போய் அவன் சூசைட் பண்ணுற லெவலுக்கு போய் அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் என்ன இப்படி பண்ணுறான்னு பார்த்து அப்புறம் ஒரு மனநல மருத்துவரை பார்த்து அவங்க தான் சொல்லி அனுப்பிச்சாங்க இங்கே. அதுக்கப்புறம் இவனுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் ஆடிட் நியூரோபதின்னு இருக்கு. ஓகே. ஸோ அவங்க அப்பா ரொம்ப வருத்தப்பட்டார், நான் வந்து இது தெரியாமல் இவனை போய் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேனேன்னு சொல்லிட்டு. அவன் நார்மலாக சத்தம் ஒரு பின்னு போட்டால் கேட்கும், ஆனால் பேச்சு மட்டும் புரியாது. அவன் எப்படி ஸ்கூலில் வாத்தியார் சொல்கிறத புரிவான். நீங்கள் ஜென்ரலாக வெறும் காது டெஸ்ட் பண்ணிங்கன்னா நார்மலாக இருக்கும், அதுக்கு ஸ்பெஷல் டெஸ்ட்டு பண்ணணும். இந்த மாதிரிலாம் இருக்குது. கண்டிப்பாக அது நிறைய விஷயங்கள் இன்னும் அதிகமாக கேட்டு தெரிஞ்சு எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். ஓகே, எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். கண்டிப்பாக சார். ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. முக்கியமாக இப்போ இருக்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல்ஸ்லையாக இருக்கட்டும், இதெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக அவங்க, ஏன்னா அவங்க தான் கண்டுபிடிக்க முடியும். ஃபுல்லாக அவங்க ஸ்கூலில் தான் இருக்காங்கன்னும் போது பெற்றோர்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கண்டிப்பாக குழந்தைங்கள கவனிக்கணும் இல்லையா, குழந்தைங்கிட்ட பேசணும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லாருமே பிஸியாக தான் இருக்கும், பேரண்ட்ஸ் பிஸியாக இருப்பாங்க, எல்லாம் பிஸி. பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், பிஸி அப்படின்னா என்ன, எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான் இருக்குது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு 24 மணி நேரம் தான் இருந்துச்சு, அப்துல் கலாமுக்கு 24 மணி நேரம் தான் இருந்துச்சு, மீதி இருக்க எல்லாருக்கும். அவங்களும் அந்த டைமில் தான் சாதிச்சாங்க, அவ்வளோ டைம் தான் இருந்தது சாதனை பண்ணவங்களுக்கும். ஒன்றுமே பண்ண உட்காந்துருக்கணும், 24 மணி நேரம் தான் இருக்குது. நம்ம எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கிறோன்றது சில்ட்ரன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு எந்த அளவுக்கு டைம் செலவு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்லது. கண்டிப்பாக. ஸோ நிறைய விஷயங்கள் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. கண்டிப்பாக இதை பார்க்குறவங்களுக்கு வந்து இதை நோட் பண்ணணும் கண்டிப்பாக அவங்க குழந்தைங்கக்கிட்ட அப்படின்றது வந்து இது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. மிக்க நன்றி.